அனைவருக்கும் வணக்கம். மற்றுமொரு உண்மை சம்பவம் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். நேற்றைய தினம் 18ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 ஒரு அம்மா ஒருவர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தார், "தம்பி நீங்க நிச்சயமா இந்த ஒரு சம்பவத்த சொல்லணும். தனக்கு நடந்த சம்பவம் தன் பிள்ளைகளுக்கு" என்று சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார். மிகவும் வேதனைப்பட்டு சொல்லியிருந்தார். மிக அந்த கவலையாக இருந்தது கேட்கும்பொழுது, நான் அத சொல்வதற்கு முதல்ல எங்க உரிய இடத்துல அனுமதி பெற்று தான் இந்த சம்பவத்த சொல்ல வழிகிடுகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் முருகன் கோயிலில் திருவிழா நடந்த தருணத்தில் வெளி வீதியில் சாமி வந்த வேளையில், வெளி அ வெளி வீதியில் வழியகத்தில் வைத்து படம் எடுத்துக் கொண்டிருந்த சில வாலிபர்கள், சாமியை படம் எடுத்துக் கொண்டிருந்த சில வாலிபர்கள், அ யாருக்கோ தனது பிள்ளைகளை வீடியோ காலில் யாருக்கோ காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதை பிள்ளைகள் பார்த்துவிட்டு பயத்தில் தாய்க்கு சொன்னதாகவும், தாய் தனது கணவனுக்கு சொன்னதாகவும், கணவன் திரும்பி பார்த்தபொழுது அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார்கள். இப்படி இவர்கள் செய்ய முடியாது தம்பி. ஏன் இப்படி செய்தார்கள்? இதனால் எனக்கு கோயிலுக்கு இன்றைக்கு வருவதற்கே எனக்கு பயமா இருக்குது. நாங்க வரவில்லை, பிள்ளைகள் வரவில்லை, பயப்படுகிறார்கள். எடுத்தவர்கள் என்ன செய்கிறார்களோ, வீடியோ என்ன பண்ணுகிறார்களோ தெரியாது. யார் என்று தெரியாது. என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு சொல்லியிருந்தார். அவர்கள் பயப்படுகிறார்கள். இப்ப என்ன என்று சொன்னால், இது மிக தவறு. இப்போ ஒரு ஆலயத்திலோ, பொது இடங்களிலோ நாங்கள் வீடியோ எடுக்கும் பொழுது, முதலில் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அனுமதி பெற்று தான் வீடியோக்கள் எடுக்க வேண்டும். ஆனால் இந்த செல்போன் தொலைபேசிகளில் எடுப்பவர்கள் உண்மையிலேயே அவர்களை தடுக்க முடியாது. ஆனா இருந்தாலும் அவர்களுக்கு கூட சில ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும். என்னடா சாமியை எடுப்பதென்றால் சாமியை எடுக்க வேண்டும். ஆனால் தனிப்பட்ட நபரை நீங்கள் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. என ஈவன் நாங்கள் அந்த உத்தியோகபூர்வமாக படம் எடுப்பவர்கள் கூட தனிப்பட்ட நபரை எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் அவர்கள் எடுப்பதாக எடுக்க விரும்பினால் கூட நாங்கள் அவர்கள் அனுமதி இல்லாமல் எடுக்கட்டான்னு கேட்டு தான் எடுக்க முடியும். இல்லையா எடுக்க முடியாது நாங்கள். அப்படி குறுப்பா தான் நாங்க எடுக்க முடியும். ஆனால் இங்கே பலர் அங்கே இந்த இந்த கூட்டங்களில், பொது இடங்களில் தனியாக எடுக்கிறார்கள். பிரைவேட்டாக என்றெல்லாம் இந்த கதைகள் வருகின்றது. அந்த வகையில் இப்ப அவர்கள் மன உளைச்சலுக்கு இந்த பெற்றோர்களும், பிள்ளைகளும் ஆளாகி இருக்கிறார்கள். அவர்கள் மிக கவலைப்பட்டு சொல்லியிருந்தார்கள். அ அந்த வாலிபர்கள் யாருக்கோ அந்த வீடியோ காலில் தன் பிள்ளைகளை காட்டுகிறார்கள். அவர்கள் சாமியை எடுப்பது போல எடுத்து தன் பிள்ளை பக்கம் கேமராவை திருப்பி. உண்மையிலே இது மிகவும் கண்டிக்கத்தக்க விடயம். இதனால் அ ம உண்மையாக அந்த உத்தியோகபூர்வமா படம் எடுப்பவர்களோ, அல்லது பதிந்து படம் எடுப்பவர்களுக்கெல்லாம் மிகவும் ஒரு அவர்களும் மக்கள் சந்தேகப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம் நாங்கள் எல்லாம். அ இது இது நாங்க இப்படியான படங்களை எடுப்பவர்களை கண்டால், இந்த சமூக பொறுப்புள்ளவர்கள், சமூக அக்கறை கொண்டவர்கள், அங்க இருப்பவர்கள் அதை தட்டி கேட்கலாம். "தம்பி இப்படி ஆட்கள எடுக்காதீங்கள் தனியா. எடுக்கறக்கு அனுமதி பெற்றீங்களா? தெரிஞ்சவங்களான்னு?" நீங்க கேளுங்க. கேட்டு மு தப்பாக எல்லாரும் கவனம் தூக்கிக் கொண்டு ஆளாள் எடுப்பதை முதலில் நிப்பாட்ட வேண்டும் நாங்கள் அதை. என்று சொன்னால் பொது இடங்களிலே நீங்க எடுத்த ஆலயங்களில் எடுத்தா என்ன? இல்ல பொது இடங்கள்ல போனால் கூட, நீங்கள் தனிப்பட்ட நபர்களையோ, அல்லது சின்ன பெண்களை, குழந்தைகளை அவர்களை எடுக்கும் பொழுது மிக அவதானமாக இருக்க வேண்டும். இப்ப உங்கள தெரியாதவர்கள் உங்கள முதல்ல தெரியாது. யாருக்கு எடுக்கிறார்கள. எங்களை தெரியும். அ அப்ப விட நாங்கள் ஆலயத்தில் அனுமதி பெற்றுத்தான் நாங்க படம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது வேற விடயம். அப்போ இப்படியான எடுக்கும் பொழுது, அந்த பெண்கள் நீங்கள் நினைக்கிற மாரி எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும் என்பது கிடையாது. அவர்கள் பயந்து விட்டார்கள். அதத்தான் இப்ப நான் சொல்ல வருகிறேன். இப்படி எடுக்கின்றவர்கள் தயவு செய்து நீங்கள் இனிமேல் அ யாராவது நீங்கள் சாமிய படம் எடுங்கள். யாரும் தடுக்கப் போவது கிடையாது. வீடியோக்கள் எடுங்கள். ஆனால் மக்களை எடுக்கும் பொழுது, நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனி ஆட்களை தயவு செய்து எடுக்காதீர்கள். குறிப்பா பெண்களையோ அல்லது வேறு ஆட்களை எடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது கண்டிக்கத்தக்க விடயம். ஆ இப்படியான சில ஏனென்றால் இன்றைய காலங்களில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அசம்பாவிதங்கள், எத்தனை விடயங்களுக்கு எத்தனை விஷயங்களை பயன்படுத்துகிறார்கள். மோசமான நிலையில் போய்க் கொண்டிருக்கிறது. இன்று வேறு 19ஆம் தேதி இன்று ஆகஸ்ட் மாதம் 2026 புகைப்பட நாள். நினைவு நாள். புகைப்பட கலைஞர்களுக்கு நாங்கள் இந்த பாராட்ட வேணும். ஆனா இருந்தாலும் அவர்கள் அந்த ஒழுக்கங்களை மீறாமல் ஒழுக்கம் எல்லாத்துக்குமே ஒரு ஒழுக்கம் இருக்கு. எல்லா துறைக்குமே. அதன்படி நீங்கள் செயற்பட வேண்டும். இந்த செல்போனில் படம் பிடிப்பவர்கள் தயவு செய்து அனுமதி இல்லாமல் படம் பிடிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அனுமதி இல்லாமல் நீங்கள் தனிநபரை படம் பிடிப்பதையும் அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதை நீங்கள் முக்கியமாக அவதானமா இருங்கள். சமூக பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். எங்கே இருந்தாலும் என்ன விஷயத்திலையும் நீங்கள் இருக்க வேண்டும். எல்லோரும் தமிழர்கள் தானே, எல்லோரும் ஒரு இனம் தானே. அப்போ எல்லோருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை நடத்தி செல்ல வேண்டும். அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என அன்பாக எல்லாரையும் கேட்டுக்கொண்டு ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இதை சொன்னேன். ஏற்றுக்கொள்ளுங்கள் சொந்தங்களே.
நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு உண்மைச் சம்பவத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.